ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சில இருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இன்னையில இருந்து நாம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டா 45 டேஸ் தான் டைம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட்டீஸ் வந்து எஸ்டர்டே வந்துச்சு. எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் நீங்க இந்த நோட்டீஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லயும் டெலிகிராம் சேனல்லையும் நான் அந்த நோட்டீஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுலயும் நீங்க பாத்துக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, the commission has decided to conduct the multitasking non-technical staff and Havaldar CBIC and CBN examination 2024 from 30 September 2024 to 14th November 2024. அப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30 செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th நவம்பர்ல வந்து முடியுது. ஓகேவா, எதுக்காக இவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் மட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ நிறைய ஷிஃப்ட் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். சப்போஸ் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டேட் 30th செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு 14 நவம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாவோ இல்ல தேர்ட் ஷிஃப்டா கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்ப எக்ஸாம் எப்ப இருந்து எப்போ 30 செப்டம்பர்ல இருந்து 14 நவம்பர் வரைக்கும் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு கரெக்டா நீங்க இப்ப இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 14, ஸோ இன்னையில இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு 45 டேஸ் தான் உங்க கையில இருக்கு. இந்த 45 டேஸ்ல நீங்க எப்படி படிக்கணுங்கிறத நான் லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எதெல்லாம் அதிகமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஈஸியா குவாலிஃபை ஆகணுங்கிறத டீடைலா நான் சொல்லிட்டேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நீங்க சிலபஸே முடிக்க வேண்டாம், நான் ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு சொல்லியிருந்தேன். சிம்பிளிபிகேஷன், அதே மாதிரி ரீசனிங்ல வரக்கூடிய முக்கியமான பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் கவுண்டிங், அனாலஜி, கோடிங், டிகோடிங், இந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டு போனாலே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஜென்ரல்லாம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஓபிசி எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எஸ்சி எஸ்டி எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிடலாம். அது போக உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கான 30 டேஸ்க்கான பிளானும் நான் கொடுத்திருக்கேன். இங்கிலீஷுக்கான 30 நாளைக்கான பிளானும் கொடுத்திருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி 50 டேஸ்ல எப்படி முடிக்கிறது, என்னென்ன பார்த்துட்டு போகணுங்கிறதும் நான் டீடைலா ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ ஜெனரல் அவேர்னஸ்க்குலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இங்கிலீஷ்ல எப்படி வந்து 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறது, அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்லயும் எப்படி ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல இந்த லாஸ்ட் டைம்ல படிச்சு அட்டன் பண்றது, எந்தெந்த டாபிக் அதிகமா பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த டாபிக் பார்க்கணும், ஸ்டாட்டிக் ஜிகேல எந்த டாபிக் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கிற அனலைஸ் பண்ணி எல்லாமே எம்டிஎஸ் பத்தி ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டுருமே உங்களுக்கு. சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எம்டிஎஸ் பத்தின டீடைல்ஸ் எக்ஸாமுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி ஸ்மார்ட்டா படிக்கணுங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். சோ அதையும் நம்ம யூடியூப் சேனல்லே நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ இப்போ இந்த நோட்டீஸ் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 30 செப்டம்பர்ல எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல எக்ஸாம் நடக்கும். சோ உங்களுக்கு எப்போ எக்ஸாமோ அதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரே உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா ஒரு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு மெயில் வந்து வந்துடும். உங்களுக்கு டேட் வந்து இந்த டேட்ல எக்ஸாம், இந்த சென்டர்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இத்தனாவது ஷிஃப்ட், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்னா செகண்ட் ஷிஃப்ட், சோ இந்த டேட்ல இந்த இடத்துல இந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மெயிலையும் வந்துடும். உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்துடும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எப்ப நடக்கும்னா 30th செப்டம்பர் மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நடக்க போகுது. ஓகேவா, சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்மார்ட்டா, இப்போ எக்ஸாம் வந்து 30 செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது இல்லையா, நிறைய ஷிஃப்ட் வந்து நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்லயோ இல்ல நவம்பர்லயோ எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 30 அக்டோபர் 15க்கு மேலயோ இல்ல அக்டோபர் 5 இந்த மாதிரி நடக்குன்னா உங்களுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்டோட பேப்பர் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போனாலே நீங்க ஈஸியா நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். சோ எல்லா ஷிஃப்டோட அனலைஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா, சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஃபர்தர் அப்டேட்டுக்கு நீங்க எஸ்எஸ்சியோட வெப்சைட்டை அடிக்கடி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நோட்டீஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டர்டே தான் வந்துச்சு. அப்ப 30th செப்டம்பர்ல எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் 45 டேஸ் தான் இருக்கு. இந்த 45 டேஸ்ல ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷா முடிக்கணும். ஃபுல் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஜென்ரல் அவேர்னஸையும் நீங்க நல்லா முடிக்கணும். சோ இதுக்கு ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். இங்கிலீஷுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 விதமா டெஸ்ட் எடுக்கணும். ஒன்னு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட், இன்னொன்னு வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுக்கணும். சோ அந்த டெஸ்ட்டை திருப்பி அனலைஸ் பண்ணணும். சோ இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட், சோ இன்னுமே டீம் வந்து டெஸ்ட் வந்து அதுல அப்லோட் பண்ணுவாங்க. சோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாம் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்திருப்போம். அதே மாதிரி டாபிக்
வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமுக்குள்ள நீங்க சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, சிலபஸ் முடிச்சவங்களும் சரி முடிக்காதவங்களும் சரி டெய்லி டெய்லி வந்து செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் அது ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் எங்க அட்டன் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அகைன் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட்டை வந்து நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க டீமுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்சுக்கான 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். ஓகேவா? ஸோ மேம் எனக்கு நான் இங்கிலீஷ் வீக்கா இருக்கேன், ஜென்ரல் அவேர்னஸும் வீக்கா இருக்கேன், இப்ப இருக்கக்கூடிய 45 டேஸ்ல என்னால இந்த சப்ஜெக்ட படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியும். ஸோ 45 டேஸ் வந்து டைம் இருக்கு. இதுக்கான ஷெட்யூலும் உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மட்டும் தனியா வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்லயே தனியா இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் கோர்ஸோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா வெறும் 699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு 699 பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ இல்ல நான் மொத்தமா அடுத்து எம்டிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாமும் நான் படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ எம்டிஎஸ்க்கு எங்க படிக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 699, சயின்ஸ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 699. அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1599. ஓகேவா? சோ இந்த பிரைஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல வந்து இப்போ ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. சோ உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல பிராக்டிஸ் மட்டும் பண்ண போறேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ரெண்டுக்குமே ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து சேம் தான். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அனுப்புங்க. இல்ல இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சோ வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. சோ எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ மொத்தமே 45 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிச்சாலே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இந்த எக்ஸாமை ஸ்மார்ட்டா கிளியர் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன் மேம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சிட்டு இருந்தேன், இப்பதான் இங்கிலீஷ் நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், இந்த 45 நாள்ல என்னால முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்கான ஸ்மார்ட் பிளான் எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட செலக்ஷன் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்து தான் அமைய போகுது. சோ அப்ப இந்த 2 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சீங்கனாலே நீங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? எம்டிஎஸ் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் எதுவும் தெரியலனாலும் நம்ம யூடியூப் சேனல்லே அவைலபிளா இருக்கு. சோ அதுலயே பாத்துக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றது இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். சோ இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும். சோ ஆகஸ்ட் 15ஓட இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, தேங்க்யூ.